க்ரீமியாக டேஸ்ட்டாக ஒரு பரங்கிக்காய் பால் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பரங்கிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பரங்கிக்காய் எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெந்துட்டுருக்க பரங்கிக்காய் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது கையில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியும். நாட்டு பரங்கிக்காயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பரங்கிக்காய் வெந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இந்த பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இந்த பரங்கிக்காயோடு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்க்கறது கூட்டு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த கூட்டு செய்கிறதுக்கு நம்ம பருப்பு எதுவும் சேர்க்கல. கூட்டு இப்போது திக்காக கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது காய்ச்சின பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்தும் செய்யலாம். தேங்காய் பால் சேர்த்த அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். நான் இங்கே வீட்டில் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்த அப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இது 3 சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி. ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் இதை பிசைஞ்சு கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.